ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாத் விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல்லாம் எல்லாருக்கும் நல்லா சிறப்பா வந்து முடிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். எங்களுக்குமே நல்லா சிறப்பா வந்து போச்சு. இன்னைக்கு இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, கருநாள் அன்னைக்கு எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்து போயிடுவோம். இவரோட பொறந்த ஊருக்கு. நெறைய பேர் எங்க ஊர்னா அம்மா ஊருன்னு நெனச்சுக்க போறீங்க. அதனால அது சொல்றேன். இவரோட பொறந்த ஊர்ல வந்து கருநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா வந்து திருவிழா நடக்கும். எப்பவுமே வந்து நாங்க அங்க தான் வந்து போயிடுவோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இது 3வது வருஷம் வீடியோ வந்து போடுறேன்னு நெனைக்கிறேன். திருவிழா வீடியோவே. அங்க தான் வந்து போயிட்டுருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்துட்டாங்க. நானும் அஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல வந்திருந்தோம். மழையில வந்து வண்டி இதானதுலருந்து பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணுதுன்றதுனால, சரி வண்டியில 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. நாங்க வந்துட்டோம். அந்த என் ஊருக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். வண்டியில போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, நல்லா முந்திரி தோப்பு, பலா தோப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது இந்த பலாப்பழ சீசன்லாம் வந்துட்டா, ஒரு வீட்லயும் வந்து பலாமரம் இருக்கும். அழகா வாசல்ல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம எந்த பழம் யார் வீட்ல வேணா வாங்கிட்டு போலாம். அந்த மாரிலாம் நல்லாருக்கும். பார்க்கறதுக்கே அந்த கிராமமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு கருநாள் அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு கிளம்பி தான் திருவிழாவுக்கு வந்து போயிடணும். எப்பவுமே வந்து நாங்க மாட்டுப் பொங்கல் அங்க தான் போய் கொண்டாடுவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கருநாள் அன்னைக்கு தான் வந்து போயிருந்தோமே. இந்த திருவிழானாலே எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சொந்த பந்தங்களும் வருவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். எல்லாருமே வராங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு, ஈவினிங் மேல தான் இந்த திருவிழாவுக்கு வந்து போவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வரல. நாங்க மட்டும் தான்றதுனால, எப்பவுமே பகல்ல வந்து ஊருக்கு போயிட்டு உடனே வந்து கோயிலுக்கு வந்து போமாட்டோம். ஈவினிங் நைட்டு தான் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா வெளியூர் ஜனலாம் வந்து வருவாங்க கோவிலுக்கு. இப்ப லோக்கல்ல இருக்கிறவங்க 10 மணிக்கு மேல நைட்டு அப்பதான் வந்து கோவிலுக்கு வந்து போவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன மாமியாரோட ஆ அ புள்ள வந்தாங்கன்றதால அவங்கள கூட்டுக்கிட்டு மதியானமே வந்து கோயிலுக்கு போயிட்டோம். எப்பவுமே மதியானம் போனது கிடையாது. அந்த டைம் கோயில் உள்ளயே அது போ முடியல. அதுக்கே வந்து அவங்கள வெளியில மட்டும் சுத்தி காமிச்சுட்டு, அவங்களுக்கு என்ன பொருள்லாம் தேவையோ வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல தான் கோவிலுக்கு வந்தோம். லோக்கல்ல இருக்கிறவங்களும் அப்பதான் வருவாங்க. கூட்டமும் இருக்காது. இப்ப பார்த்தாலே தெரியும். இதுவே பகலா இருந்தா கூட்டம் அவ்ளோ கூட்டம் இருக்கும். போகவே முடியாது. இந்த டைம் மட்டும் தான் நம்ம போய் சாமிய வந்து பார்க்க முடியும். மத்த டைம்லாம் கியூ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தூரம் வந்து போயிட்டு வந்து போகவே முடியாது. எல்லா வருஷமும் அந்த நைட்டு 10 மணிக்கு போய் சாமி பார்ப்போம். அவ்வளோதான். இந்த டைம் தான் வந்து மதியானமும் போய் சாமி அங்க போயிட்டு மேல வந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த டைம் வந்து நைட்டு வந்து வந்திருந்தோம். இந்த டைம் போனா தான் சாமிலாம் நல்லா அலங்காரம் பண்ணி தீபாராதனை காமிச்சு, ஒரு வாகனத்துல வந்து சாமி வந்து எடுத்து வைப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதால இந்த டைம் வந்து போவோம். சாமிய வந்து ஃப்ரீயா வந்து நல்லா அழகா தரிசனம் பண்ணலான்றதுக்காக. சாமி ஃபர்ஸ்ட்டு வந்து மேல பார்த்தீங்கன்னா, மலைக்கோயில். இது வந்து மலையாண்டவர். இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சாமியுமே இருப்பாங்க. முருகப்பெருமான் இருப்பாரு, பிள்ளையார் இருப்பாரு, சிவபெருமான் இருப்பாங்க, ராஜேஸ்வரி அம்மா இருப்பாங்க. அது மாரி கன்னிமார்கள், சப்தகன்னிகள் இந்த மாரி எல்லா சாமிங்களும் இருப்பாங்க. யாருமே இல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த மாரி தீபாவளிக்கு நோன்பு எடுக்கிறது எல்லாமே இந்த கோயில்ல தான் எடுப்போம். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கோவிலு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. கடலூர்ன்னு சொல்ல முடியாது. நடு சென்ட்ரல்ல வந்து சீயன்பாளையம் அந்த கிராமம் தான் இவரோட ஊர். கிராமம்னு சொல்ல முடியாது. பெரிய ஊரு தான் இது. அங்க தான் அந்த திருவிழா வந்து நடக்கும். எப்பயாச்சும் நாங்க சொந்த ஊருக்கு வரதுன்னா வருவோம். இப்ப வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் திருவிழாவுக்கு தான் இப்ப வரோம். அதுக்கப்புறம் உள்ள போய் சாமிய வந்து தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே தீபாராதனை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காமிக்க போறாங்க. சரி அதுக்குள்ள ஏன் போகணும்? ஒரு நேரம் நின்னு சாமிய வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்துருந்தோம். பின்னாடிலாம் பாருங்களேன் செம்மையா இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மயில் வந்து வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு வீட்ல மயில் வச்சிருக்கேன். அதுல வந்து அந்த ஃபுல்லா வந்து இருக்காது. அதாவது கொஞ்சம் கட்டான மாரி இருக்குமா, சரி இங்க இருந்து வாங்கிட்டு போலாம். கம்மியா கிடைக்குமேன்னு வந்து பார்த்தா, அவர் பயங்கர கிராக்கியா வந்து சொல்றாரு. 2 விதமான மயில் வந்து வச்சிருக்காரு. 3 ரூ. 50 அதுக்கப்புறம் 4 ரூ. 50 அப்படின்ட்டு. நானும் ஒரு 5 வந்து கேட்டு பார்த்தேன் ரூ. 50. அப்புறம் எப்படியோ கெஞ்சி கெஞ்சி ஒரு 5 மயில் ரூ. 50 வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கோவில் சுத்தலான்னு வந்திருந்தேன். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரே சொல்றேன். எனக்கு வந்து புதுசு கிடையாது. சின்ன வயசுல அம்மாவோட பாட்டியோட ஊர் இது. அதனால வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும். கும்பாபிஷேகம் இந்த மாரிலாம் நெறைய வந்திருக்கு. திருவிழாக்கெல்லாம் வந்திருக்கேன். அப்பலாம் எனக்கு தெரியாது. இங்க தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரப்போறோம் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இங்க சொந்தக்காரங்கலாம் இருக்காங்க பக்கத்துலயே. அப்படியே இந்த ஊர்லயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால, ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாலாம் வந்து இந்த கோயில் திருவிழாலாம் நெறைய வாட்டி வந்திருக்காங்களாம் சொல்லுவாங்க. நான் எப்பயாச்சும் எங்க மாமா திருவிழாக்குன்னா, ஆமா நான் சின்ன வயசுல பார்க்காத திருவிழா நான்லாம் நெறைய வந்து பார்த்துட்டேன். அதனால நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு பழக்கமான ஊராயி போச்சு. நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப பழமையான கோவிலா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நெனைக்கிறேன். கும்பாபிஷேகம் பண்ணதால பார்த்தீங்கன்னா, கோவில் எல்லாமே நல்லா அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாம இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கர நல்லா சூப்பரா வந்து டெவலப் ஆயிருச்சு கோவிலு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லிங்கம் வந்து எல்லா ஊரோட லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தரிசனம் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஒரு லிங்கத்தோட பேர் வந்து போட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா முருகப்பெருமான் இருக்காங்க.
இந்த திருவிழாவுக்கு மட்டும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய திருவாச்சி மரம் இருக்கும். அந்த திருவாச்சி மரத்தில இலையே வந்து இருக்காது. ஏன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த உருவி வந்து போட ஆரம்பிச்சாங்கன்னா, வரவங்க எல்லாமே உருவி உருவி போட்டு, ஃபுல்லா அந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா, தழை இல்லாம இருக்கும். அந்த மாரி தான் நாம வந்து ஒரு தழை கூட பார்க்க முடியாது. அப்படிதான் இருக்கும். அங்க தரிசனம் பண்ணிட்டு சுத்திட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தீபாராதனை வந்து காமிக்க ஆரம்பிச்சாங்க. தீபாராதனை காமிக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் வந்து காமிப்பாங்க. ஒரு ஒரு மாரி ஆரத்தி எடுக்கிறது இருக்கும் இல்லையா? அந்த மாரி நெறைய வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு எத்தன சாமி இருக்காங்களோ, அத்தன ஐயர் வந்து சாமிக்கு வந்து தீபாராதனை காமிப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு 2, 3 தீபாராதனை காமிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு டிசைன் டிசைனா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கும் தெரியல. ஒரு ஒரு மாரியா இருக்கு. அத ஒண்ணு ஒண்ணா அழகா வந்து ஒரு ஒரு சாமிக்கா காமிச்சுட்டு, அழகா வந்து லைனா வந்து காமிப்பாங்க. எல்லா டைமும் வந்து நாங்க ஒரு குரூப்பா வந்து வருவோம். எங்க நாத்தனாரு, அப்புறம் எங்க ஓரவத்தி பசங்க எல்லாம் வந்து பயங்கர குரூப்பா வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். ஏதோ மாரி இருக்கு. எங்க ஓரவத்தி வந்தாங்க. திருவிழா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஈவினிங்கே வந்து போயிட்டாங்க. எங்க நாத்தனாரும் அதே மாரி திருவிழா பார்த்துட்டு வந்து போயிட்டாங்க. யாரும் வந்து நைட்டு தங்கல. நாங்க மட்டும் காலைல தெப்ப பார்க்கறதுக்காக நைட்டு வந்து தங்கியிருந்தோம். இவரோட அத்தை மட்டும் இருந்தாங்க. அவங்க சின்ன அத்தை கூட வரல. நான் பெரியவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க. அவங்க கூட தான் கோயிலுக்கு வந்துட்டு, அப்புறம் காலையில தெப்ப அடிக்கிறதுக்காக எல்லாம் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மறுநாள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு தெப்ப பார்க்க வந்து போறோம். தெப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அழகா ஊரெல்லாம் சுத்தி வந்துட்டு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து போமாட்டாங்க. அங்க தெப்ப அடிக்கிறதுக்காக பிள்ளையார் மட்டும் இறங்கி தெப்ப அடிப்பாரு. அதையெல்லாம் கரையில நின்னு எல்லா சாமியும் வந்து பார்ப்பாங்க. நாங்க கரெக்ட்டா அந்த தெப்ப அடிக்கிறதுக்கு வந்து பட்டாசு வெடிக்கிற சவுண்ட்ல தூக்கமே வராது. சாமி வந்து வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குளிச்சுட்டு வந்து கிளம்பி போவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து செம்ம குளிர் அடிக்கும். மலை இருக்குதுல பக்கத்துல. குளிக்கிறதுக்கும் அங்க எங்க சரியா குளிக்க முடியல. அதான் மூஞ்சி, கை, கால் மட்டும் கழுவிக்கிட்டு, அதுக்கப்புறம் தெப்ப பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தோம். இவரோட அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, "இல்ல பட்டாசுலாம் நெறைய வெடிச்சுட்டாங்க. தெப்ப வந்து முடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க அங்க நைட்டு தங்கனதே தெப்ப பார்க்கறதுக்கு தான். அச்சச்சோ! தூங்கிட்டோம் போல இருக்குன்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் அப்பதான் வந்து சாமி பிள்ளையார வந்து எடுத்துட்டு போய் கட்டுனாங்க. கட்டிட்டு அப்பதான் வந்து தெப்ப அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் கரையில இருந்து அவர் தெப்ப அடிக்கிறத வந்து பார்ப்பாங்க. இங்க வந்து மயில் வாகனத்துல வந்து முருகப்பெருமான் இருக்காரு. இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமானும், பார்வதியும் வந்து இருப்பாங்க. அடுத்ததா ராஜராஜேஸ்வரி அம்மன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. அதெல்லாம் வந்து சரியா வீடியோ வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் மட்டும் தெப்ப அடிப்பாரு. எங்க மாமியார் இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த தெருவுல வந்து சாமி வந்து இன்னும் தெப்ப அடிக்கவே வந்திருக்காது. அதுக்குள்ள எழுந்துருங்க, எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளா எழுப்பி விட்டு சீக்கிரமா அனுப்பி விட்டுருவாங்க. நாங்க வந்து சாமிய வந்து இறக்கியே வந்து கட்ட மாட்டாங்க. அதுக்குள்ள எவ்வளோ நேரம் நின்னுட்டுருப்போம். ஒரு 3 ரவுண்டு வர்றத வந்து பார்ப்போம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு தான் வந்தது. அதுக்குள்ள சரி போலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்களா! இந்த குளத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் இருக்கும் 4 மணிக்கே. எத்தன ரவுண்ட் அடிக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ரவுண்டு அந்த மாரி அடிக்கும். ஒரு 6 மணிக்கு 5:45க்குலாம் வந்து தெப்ப அடிக்கிறத வந்து நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் சாமி வந்து மலை மேல ஏறுவாங்க. நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து தண்ணி நெறையா இருந்தது. தாமரை இலைகள் வந்து தண்ணி ஃபுல்லா மூடி போய் இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த தெப்ப அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பட்டாசு அவ்ளோ வெடிக்கும் கலர் கலரா. அந்த தெப்ப அடிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு, இந்த பட்டாசு நல்லா விதவிதமா வெடிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. ஏன்னா வர கூட்டம் வந்து அப்பதான் வருவாங்க. ஒரு ரவுண்டு அடிக்குதுன்னா அத பார்ப்பாங்கல்ல. சரி பார்த்தவங்கலாம் கொஞ்சம் கிளம்பிட்டே இருந்தா, அடுத்தது வந்து பார்ப்பாங்கன்றதுக்காக வந்தது ஒரு 4, 4:30 தான் ஆயிப்போச்சு. சரி ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்றதுக்காக டீ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கடை தெரு பார்க்கலான்னு வந்திருந்தோம். இப்ப வந்து மணி வந்து 9 ஆகுதுன்றதுனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து அவ்ளோ வந்து கூட்டமாயிடும். நம்ம வந்து கிராஸ் பண்ணியே போக முடியாது. அவ்ளோ இருக்கும். இந்த திருவிழால வந்து நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நெறைய திருவிழால காசு தான் நெறையா வேணும். ஏன்னா, அவ்ளோ கடை தெரு இருக்கும். நம்மளுக்கு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, சுத்தி பார்க்க முடியாது. போதும் போ அவ்ளோ இதுக்கு மேல வந்து போக முடியல. அந்த அளவுக்கு வந்து கடை தெரு இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமம் இது சுத்தியில இருக்கு இல்லையா? இந்த கிராமத்துக்கெல்லாம் இந்த திருவிழா வந்து ஒரு பெரிய திருவிழான்னு சொல்லலாம். அந்த மாரி திருவிழான்றதுனால அவ்ளோ கூட்டம் இருக்கும். நெறைய பேர் வருவாங்க. அதனால கூட்டம் வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப நாங்க காலையில கொஞ்சம் போறதுன்றதால ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போலான்றதுக்காக காலையில வந்து கடத்தெரு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. இந்த ஆப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு போல இருக்கு. எல்லா வருஷமும் வேற வேற மாரி இருக்கும். இந்த டைம் புதுசா இருந்ததா, "இதுல எப்படி ஆப்பம் வரும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே கேட்டிருந்தேன். "இல்லம்மா வரும்மா, நீ வெங்காயம் மட்டும் தடவி விட்டா போதும். அப்படியே வந்து நம்ம பழக்கலாம் தேவையில்ல. அப்படியே வந்து சுடலாம்" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படியே ரூ. 400க்கு மேல ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் கம்மி பண்ணி கேட்டாலாம் தருவாங்க. சும்மா சரி பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்றதுக்காக அப்படியே பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த திருவிழா எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 இரும்பு ஜாமான் கடை வந்து நெறைய இருக்கும். பெரிய பெரிய ஜாமான்லாம் வாங்குறவங்கலாம் இந்த திருவிழால வந்து வாங்குவாங்க. 50 கடை இருக்குதுன்னா, ஒரு ஒரு கடையிலயும் ரேட் வந்து கேட்டுக்கிட்டு, எங்க ரொம்ப கம்மியா சொல்றாங்களோ, அங்க வந்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாரி தான். இந்த டைம் அந்த அளவுக்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா வந்து அஜிக்கு இங்க வந்ததால பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜில்லுன்னு கிளைமேட்டோட
இதோட இருக்கும். அவனுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதால வந்து பார்த்தீங்கன்னா, புள்ள வேற திருவிழா வந்து பக்கமே வரலையே, கூட்டு கூட போகலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து சீக்கிரமா சரி கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக, சரி ஏதாவது வந்து வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தோம். எதுவுமே வாங்கி கூட சாப்பிடல. அவன் பிள்ளை வந்திருந்தா கொஞ்சம் ஜாலியா வந்து போயிருக்கலாம். அவன அங்க விட்டுட்டு ஜுரம் அடிக்குது, எங்க விட்டுட்டு வரோம் அப்படின்றதுக்காகவே சரியா எதுவுமே வந்து பார்க்கவே இல்ல. போன டைம் இந்த பாத்திரம் வந்து வாங்கியிருந்தோம். எந்த பாத்திரம் எடுத்தாலும் 150 ஏதோ வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பாத்திரம் தான் இந்த டைம் போய் பார்க்கலான்னு வந்து போயிருந்தோம். அந்த அளவுக்கு எதுவும் எனக்கு வாங்குற மாரி தெரியலன்றதுக்காக வாங்கல. அவங்க ஏன் இப்படி பாத்திரம்லாம் ரொம்ப கம்மியா குடுக்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்திரம் நல்லா புதுசா இருக்கு. வெடிச்சு போயிருக்கு. அந்த வெடிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புது ஸ்டிக்கர் வந்து ஒட்டுவாங்கல்ல, அந்த மாரி ஒட்டிட்டு அப்படியே வந்து அத சேல் பண்றாங்க. இப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்களா! நானும் எடுத்து போன டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்ததுல ஒரு கீறல் மாரி இருந்தது. அது டேப் எடுத்துட்டு பார்த்தேன். அந்த மாரி இருந்தது. இந்த டைம் சரி அந்த மாரிலாம் விக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஒரு சில பாத்திரம்லாம் வந்து நல்லாவே இருந்தது. நான் எதுவும் பார்க்கல. அப்படியே வந்து பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோனே அந்த ரோஸ் செடிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. அது என்னதான் வந்து எனக்கு பார்த்து, பார்த்து செலவு பண்ற ஆளா இருந்தாலுமே, இந்த ரோஸ் செடிகள்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வம் அவ்வளோ இருக்கு. அது என்னதான் வந்து செலவு பண்றதுல தடுக்க மாட்டேன். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செடி வச்சிருந்தாங்க. ஆனா ரேட்டுமே கொஞ்சம் கூட இருந்தது. நம்மலாம் என்னமோ ரோஸ் செடியே வந்து வாங்கி வைக்காத மாரி ரேட் வந்து அப்படியே சொல்லியிருந்தாங்க. சரி சும்மா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தேன். இந்த செம்பருத்திலாம் இருக்கு பாருங்களேன் கலர் கலரா. சரி ஏதாவது கம்மியா சொல்லுவாங்க. சரி கலர் கலரா இருக்கே அப்படியே வாங்கிட்டு போய் வைக்கலான்னு பார்த்தா, ஒரு செடி வந்து ரூ. 100 அது சின்னதா போட்டு இப்ப தான் பதியம் போட்டே வச்சிருக்காங்க. அது ரூ. 100னாங்க. சரி அப்புறம் அந்த நாட்டு ரோஸ்லாம் வந்து ஜாடியில வச்சிருந்தாங்க. நல்லா பெருசு பெருசா தான் இருந்தது. ரூ. 250 அந்த மாரி நெறைய பேர் வாங்கிட்டு போறாங்களே அப்படின்றதுக்காக கேட்டிருந்தேன். அவ்ளோ ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட இங்க நாட்டு ரோஸ் வந்து கேட்டு பார்த்தாலே எங்க செடி ரூ. 50 தான் இருக்கும். இல்ல ரூ. 30 தான் இருக்கும். சரி நம்ம அதே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய இருக்கிற ராட்டினம் இந்த மாரி விளையாடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவே இருந்தது. நெறைய இருந்தது. ஒரு 2, 3 தான் இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நெறையா இருந்தது. இந்த பக்கம்லாம் வந்து நான் வந்து போவே மாட்டேன். எனக்கு எவ்ளோ லட்ச ரூபா குடுத்தாலும் இந்த ராட்டினம் இதெல்லாம் வந்து நான் போவே மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. பசங்களும் வந்து போகறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்கன்றதால போகல. சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. எல்லா வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நெறையாவே இருந்தது. பசங்க வந்து இந்த குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு நெறைய ராட்டினம், இந்த மாரி பொம்மைங்கலாம் வச்சு நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாரி நெறைய இருந்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரேட்டும் போட்டு தாக்கிடுவாங்க. அதனாலயே வந்து அந்த பக்கம் போவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த சைடு லாஸ்ட்டா எங்க தெரு பக்கமா வர இடத்துல பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடி வச்சிருந்தாங்க. சரி எவ்வளோன்னு வந்து கேட்கலான்னு தான் போயிருந்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 செடி வந்து ரூ. 100ன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நர்சரில வாங்குவோம் இல்லையா? அங்கே வந்து ஒரு செடி ரூ. 30 தான் குடுப்பாங்க. சரி கலர் நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக சரி வாங்கலாம் அப்படிங்கிறது ரூ. 100க்கு மட்டும் செடி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு தெரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இந்த திருவிழாக்கள்லாம் இருக்கும். இது 2வது நாள் நாங்க வரோம். இதுவரைக்கும் அந்த தெரு தெரு பக்கமே நாங்க போகலன்றதுக்காக இங்க வந்திருந்தோம். இங்க வந்து கையாலே செஞ்சு ஈருக்குழிலாம் விப்பாரு இல்லையா? அவருகிட்ட தான் வந்து வாங்கலான்னு வந்திருந்தோம். இவரு கையால வந்து செஞ்சு விக்கிறதுனால பயங்கர கிராக்கியா வந்து விலை ஒரு ரூ. 10 கூட கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வித்திருந்தாரு. ஈருக்குழி வந்து பசங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட மாட்டேன். இந்த பசங்களுக்கு வந்து ஈர் வந்து இருக்குன்றதால சரி அசிங்கமா இருக்குன்றதால அப்பப்ப இருந்ததுன்னா ஈத்தி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒண்ணு வந்து வாங்கியிருந்தேன். ரூ. 10 கூட கம்மி பண்ணல. ரூ. 50னா ரூ. 50 தான் அப்படின்னு வந்து சொல்லி அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டத்த பாருங்களேன். இருக்க இருக்க கூட்டம் வந்து அப்படியே அதிகமாயிடுச்சு. கிராஸ் பண்ணி கூட போ முடியாது. அப்படிதான் இருக்கும். திருவிழா கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, லாஸ்ட்டா முடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் திருவிழால நான் ரொம்ப அதிகமா வந்து வாங்கவே இல்ல. எல்லா டைமும் வந்து இந்த பீங்கான் வாங்கி அடுக்கி வச்சுருவேன். இந்த வருஷம் ஒண்ணு கூட நான் வாங்கவே இல்ல. என்னென்னலாம் வாங்குனேன் அப்படின்றத அடுத்த விளாக்ல வந்து ஷேர் பண்றேன். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அஜி வேற இல்லையா? அதனாலயே வந்து திருவிழாவ ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சுத்தி பார்த்தோம். நெறைய வாட்டி சுத்தி சுத்தி பார்த்து கால் வலியே எடுத்துக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் சுத்தி பார்த்துட்டு, ஒரே டைம் தான் சுத்தி பார்த்துட்டு அடுத்ததா மணி ஒரு 2 மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எப்பவுமே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ரூட்டால பாலூர் ரூட்டால வருவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பலாமரம், முந்திரி தோப்புலாம் பார்க்கறதுக்காகவே நல்லா சூப்பரா இருக்கும் இல்லையா? அதனால இந்த வழி வந்து வந்திருந்தோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். இது வந்து சாத்திப்பட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க. பண்ருட்டி பக்கம். இந்த பக்கம் போற ரோடு தான். நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. முந்திரி தோப்பு, பலாப்பழம் தோப்பு, செம்மண் அங்க வந்து செம்மண் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கும். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.